செம்மணி மனித புதைகுழி வழக்கில் குற்றவாளியாக இனங்காணப்பட்ட சோமரட்ன ராஜபக்சவின் உயிருக்கு சிறையில் ஆபத்து ஏற்படுமானால் அரசாங்கமே முழு பொறுப்பேற்க வேண்டுமென்று அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் செயலாளர் நாயகம் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்களின் மனங்களில் அழியா இடம் பிடித்திருக்கின்ற செம்மணி மனித புதைகுழி வழக்கில் ஏற்கனவே குற்றவாளியாக சோமரத்ன ராஜபக்ச சிறை தண்டனை அனுபவித்து வருகின்றார். ஏற்கனவே செம்மணி பகுதியில் சுமார் 600 உடல்கள் வரை புதைக்கப்பட்டுள்ளதாக அவர் வழங்கிய வாக்குமூலம் ஒன்று காணப்படுகின்றது. செம்மணியில் சுமார் 300 பேரை தலையாட்டி மூலம் கொண்டு வரப்பட்டு கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டதாக சிறையில் உள்ள தனது கணவர் கொல்வதற்காக உத்தரவுகளை பிறப்பித்த நபர்கள் தொடர்பில் சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதாக அவரின் மனைவி ஜனாதிபதி அனுரவுக்கு கடிதம் எழுதியதாக ஊடகங்களில் பார்த்தேன். எம்மை பொறுத்தவரையில் சோமரத்ன ராஜபக்ச ஒரு குற்றவாளி சில விடயங்களை கூறப்போவதாக அவரது மனைவி கூறுகின்றார். ஆகவே அவர் என்ன கூறப்போகின்றார் என்பதை அறிய வேண்டும். அவர் சிறையில் உள்ள நிலையில் அவருக்கு ஏதாவது உயிர் ஆபத்துகள் ஏற்படும் ஆனால் அதற்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.